நான் பதிவு போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில். 4399 நாட்கள் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்தது சாதனை தான். அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. 12 ஆண்டுகள் ஏறத்தாழ 4399 நாட்கள் அவர் பிரதமராக இருப்பது, பெரிய நாட்டுக்கு பிரதமராக இருப்பது சாதனை. அதுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இல்லாமல் ஒரு குறிப்பில்லாமல் ஒரு பிரசுரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 1947 1952 வரை 5 ஆண்டுகள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகுதான் 1952 1964 வரைக்கும் 4398 நாட்கள் பிரதமராக இருந்தார். முதல் 5 ஆண்டுகள் பிரதமராக இருந்தாரு, அது ஒரு ஏறத்தாழ 1800 நாட்கள் வருகிறத. இத சாதனைன்னு போட்டுட்டு பின் குறிப்புன்னு போடணும்ல. அது எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் போடலை, எந்த தொலைக்காட்சியும் சொல்லலை. அது தவறா, பிழையா, இல்லை வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டதா என்று ஊடக நண்பர்களை தான் நான் கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை நான் கேட்க முடியாது. அவர்கள் கொண்டாடலாம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அது சாதனை தான். ஆனால் ஜவஹர்லால் நேரு 4398 நாட்கள் பிளஸ் 5 ஆண்டுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். வைக்கல, முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு முறை விமானத்தில் சென்னையிலேருந்து டெல்லி போகும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்ததாக நினைவிருக்கிறதா சொன்னார். எனக்கு நினைவில்லை, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நான் முதலமைச்சராக வந்த பிறகு முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன், வாழ்த்து சொல்வதற்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு 2 புத்தகங்களை அவருக்கு நினைவு பரிசாக வழங்கினேன். கோரிக்கை இன்னும் வைக்கல. என்ன அவர் ஒன்றும் கேட்கல, சும்மா சம்பிரதாயமான மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று நானும் உணர்ந்தேன், அவர்களும் உணர்ந்தார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த தேசிய தலைவர் வந்து ப. சிதம்பரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த பாருங்க, நான் சென்னை வந்து திருச்சி வந்து காரைக்குடி வந்து மாநகரியில் இருக்கேன். எனக்கு எப்படி தேசிய தலைமையோடு உங்களுக்கு நெருக்கமான செய்திகள் பரிமாறிக்கொள்ளுறாங்க. என்கிட்ட அந்த மாதிரி செய்தி இல்லையே. தமிழ்நாட்டில் இருந்தவங்க பல பேர் இருந்திருக்காங்களே. நான் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தேன். முதலமைச்சரை சந்தித்த பிறகு ஒரு 2 நாட்களில் சந்தித்தேன், மரியாதை நிமித்தமாக. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லியில் போயிட்டு மே மாதம் இறுதியில் தான் சென்னைக்கு வந்தேன். அதனால் அவரை சந்தித்தேன், அவருக்கு நன்றி தெரிவித்தேன், கருத்து பரிமாறிக்கொண்டோம். அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக எனக்கு சொல்லலை. அது முடிவான முடிவாக எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளது, அது தெரியும். திமுக கொட்டிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியே பாதி பேர் மனமில்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி. அதை சின்ன குழந்தையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லி அதுக்கு நாங்கள் அந்த வர்றது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் தான். நாங்கள் வந்து நீண்ட நாள் இருந்துட்டோம், அதனால வந்தது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி பாருங்க. விரும்புவது விரும்பாதது வேற. காங்கிரஸ் தலைமை எல்லாரையும் கலந்து முடிவெடுத்து விட்டது. அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அந்த பிரச்சனையெல்லாம் அரசு முடிவெடுக்கட்டும்.
அரசு என்ன முடிவெடுத்ததோ, திராவிட முன்னேற்ற கழக அரசுல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல முடிவெடுத்ததை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு முடிவெடுப்பதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க. அண்ணாமலை வந்து இப்ப பாஜக விலகி புதுசா ஒரு கட்சி தொடங்கிருக்காரு. உங்க பார்வை எப்படி சார்? நான் ஒன்றும் பெருசா பார்க்கல. நான் கருத்து சொல்ற அளவுக்கு அவர் கட்சியிலிருந்து விலகி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு. அது அரசியல் கட்சியாக மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில அவரை சரியாக மதிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை என்றுதான் அவர் பேட்டியிலிருந்து நான் உணர்கிறேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் விலகி இருக்கிறார், ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட கட்சிகளை அகற்றும் ஒரு முயற்சியாக தான் தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு மறைமுகமா RSS பாஜக ஆதரவுக்கு ஒரு கருத்து பரவலா இருக்கு. அது எப்படி எனக்கு திமுக கொட்டிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியே பாதி பேர் மனம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை சின்ன குழந்தையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. காகித இதுல என்ன சொல்லி அதுக்கு நாங்க அந்த வர்றது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் தான். நாங்க வந்து நீண்ட நாள் இருந்துட்டோம், அதனால வந்தது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி பாருங்க. விரும்புவது விரும்பாதது வேற. காங்கிரஸ் தலைமை எல்லாரையும் கலந்து முடிவெடுத்து விட்டது. அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளவுதான். மேகதாதுல அணை கட்டுவோம் DK சிவகுமார் கர்நாடக முதல்வர் சொல்றாரு. யாரு? மேகதாது அணை கட்டுவோம் கர்நாடக முதல்வர். அந்த பிரச்சனையெல்லாம் அரசு முடிவெடுக்கட்டும். அரசு என்ன முடிவெடுத்ததோ, திராவிட முன்னேற்ற கழக அரசுல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல முடிவெடுத்ததை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு முடிவெடுப்பதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க.